வணக்கம். இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ரசம் செய்கிறதுக்காக துவரம்பருப்பு தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு இடிக்கல்ல கொஞ்சமாக சீரகம் மிளகு சேர்த்து இடிச்சுக்கலாம். இதை 1க்கு 2 இடித்ததுக்கப்புறமா கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இடிச்சிடலாங்க. கருவேப்பிலை நல்லா இடிப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதோட பூண்டு சேர்த்து இடிச்சுக்கலாம். பூண்டு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் தக்காளியும் நல்லா கரண்டி போட்டு மசிச்சு எடுத்து வச்சிடலாம். இது கூட தேவைக்கேற்றளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட பொடியை வெட்டி வச்சுருக்கிற ஒரு சின்ன வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் அதோட தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்றளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடலாம். புளிப்புக்கு ஏற்றளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு கடைசியில் இதோட சேர்த்துலாம். நான் இன்றைக்கி 2 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து இதை சேர்த்துறேங்க. கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற சீரக மிளகையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.